பூசாரி, பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸே இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துருச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமிளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்க கிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை. இந்த ஏழைகளை நம்பி போற. கெடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசலை தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் எங்களை தடுக்கிற? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏண்டி இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இதுக்கு இருக்கிற? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. முத்துக்கண்ணு விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. என்னமாச்சு உனக்கு? முத்துக்கண்ணு இங்க பாருமா. முத்துக்கண்ணு என்னமாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. என்னம்மா முத்துக்கண்ணு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு இங்க பாருமா. இங்க பாரு. என்னாச்சுமா? முத்துக்கண்ணு, என்னமாச்சு? முத்துக்கண்ணு
என்னாச்சுமா? சொல்லு. ஐயோ முத்துக்கண்ணு, ஐயோ அநியாயமா இந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. ருக்கு, எதனால இப்படி ஆச்சு? அவன் என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. ஐயோ முத்துக்கண்ணு. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. ஏய் விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, கொடுக்கறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல. வேற என்னதான் வேணுங்கிற? ஏய், எந்த துண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலையே 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற, நீ ஏமாந்துருவ. துருப்பிடிக்கிறத விட தேய்றதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம். ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறது தான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன்.